கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த நாட்களில் இந்த 15 நாட்கள் ஜெபத்தை நடத்த ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நேற்று தினத்தில் அநேகர் வந்து கலந்து கொண்டேன். உங்களுக்கான ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நேற்று பிரோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை அபியாசப்படுத்துங்க. விசேஷமாய் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஜெபம் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய போகிறது. அவருடைய பிரசன்னத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காத்திருக்கிறோமோ அது நிச்சயமாய் அவர் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31, 32 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32, 31வது வசனத்தை மாத்திரம் மறுபடியும் படிங்க. தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாரா. என்பாருங்கள் என் சுமைகள், என்பாருங்கள் என் சுமைகள், பாதத்தில் இறக்கி வைத்தேன். பாதத்தில் இறக்கி வைத்தேன். என்பாருங்கள் என்பாருங்கள் என் சுமைகள், என்பாருங்கள் என் சுமைகள், பாதத்தில் இறக்கி வைத்தேன். பாதத்தில் இறக்கி வைத்தேன். கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மை நானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா சந்தாரா பாபா 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 மோடு இருப்பதுதான் சித்தம் செய்வது Yes, thank you Father. ஆண்டவர் இந்த நேரத்தில் என்னை உணர்த்துகிறார். A spirit of confusion, ஒரு குழப்பத்தின் ஆவி நிறைந்து நிறைய பேர் இன்றைக்கு ஒரு பாரத்தோடு கடந்து வந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை கடந்து வரும் பொழுது ஏன் இந்த வார்த்தை வைக்கிறான்னு தெரியல. ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்தின் ஆவி. அடுத்தபடி என்னோட பிள்ளையுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில், பிஸ்னஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், எந்த ரீதியிலாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு எந்த வார்த்தையின் மூலமாக இவங்க பேச போகிறாரோ அதன் மூலமாக இன்றைக்கு விடுதலை பெற்று பதிலை பெற்று ஒரு தெளிவோடு நீங்கள் கடந்து செல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசித்த வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துக்கு போவதற்கு முன்பாக சீஷர்களை சந்தித்து அந்த லாஸ்ட் சப்பர், கடைசி போஜனம் என்று சொல்வார்கள், அது பிற்பாடு சீமோனே என்கிற பேதுருவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய வாழ்நாளை இந்த பூமியிலே முடித்து கடந்து செல்லும் பொழுது அவரை சுற்றி நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. அதில் இது ஒன்று. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேதுரு ஆண்டவரை மறுதலிக்க போகிறார். நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரத்தில் ஒரு விடுதலை, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு அற்புதம், ஒரு ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பாதையை கடந்து அந்த வெற்றியை சுதந்தரிப்பதற்கு முன்பாக நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் நடைபெறும். அந்த நேரத்தில் சோதனைகள் வரும். பேதுருவை சாத்தான் சோதித்தது போல நமக்கும் அந்த சோதனை வரும். ஆனால் இந்த சோதனையை ஜெயிக்க, இந்த சோதனையை சகிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் கேட்கலாம், பேதுரு தவறிட்டார் என்று. ஆனால் ஒன்று நான் சொல்ல முடியும், அவர் தவறினார், ஆனால் மறுபடியும் மனம் திரும்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைக்கும் பொழுது, ஒரு திட்டத்தை வைக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருந்தோம். இந்த உபவாச நாட்களில் நான் சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவில் உருவாகும் நாளுக்கு முன்பாகவே, இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னே நம்ம வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைத்திருந்தார். He had a call upon your life. அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. நம்முடைய தாய் பாவத்தில் நம்மளை கர்ப்பம் தரித்தார்கள். அப்போது தகப்பன், நாம் மனம் திரும்புவோம், நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழுவோம் என்று எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைப்பதில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். எந்தவித நிபந்தனை இல்லாத அன்பு இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைத்திருந்தார். ஒருவேளை மனுஷன் வேணால் மாறி சொல்லலாம், உன்னை நம்பி இந்த காரியத்தை நான் செய்யலான்னு இருந்தேன், உன்னை நம்பி இந்த பெரிய காரியத்தை நான் கொடுத்தேன், ஆனால் நீ தவறிட்ட, நீ உண்மையா இல்லை, உன்னை நம்பி நான் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எதை கொடுத்தாங்களோ பறித்து கொண்டு போவாங்க. ஆனால் ஆண்டவரும் சொன்னது தான். அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அல்லேலூயா. அதே போல் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் அடைய வேண்டும், ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்களை சுற்றி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போதான் அதை முடித்தேன், இன்னொன்று இதை முடித்தேன், இன்னொன்று இதை முடித்தேன், இன்னொன்று. ஏன் உபத்திரம், ஏன் சோதனை, ஏன் பாடு? நான் சொல்கிறேன், ஆண்டவர் இதை சகிக்க கிருபை தருவார். அல்லேலூயா. நீங்கள் அவரோடு உண்மையாக இருந்து, அவருடைய மார்பிலை சார்ந்து, அவரோடு ஐக்கியம் கொண்டு, அவரோடு உறவு கொண்டு, அவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அதில் நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே பதில் வரும். அல்லேலூயா. மோசேயோட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, தன் வாழ்நாளில் எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி அவனோட வாழ்க்கை எங்கே முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லையில் முடிந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் ஒரு எல்லையில் இருக்கலாம். அல்லேலூயா. மோசே பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் யோசுவா சுதந்தரித்தான். நாமும் சுதந்தரிக்க போகிறோம். அல்லேலூயா. பேதுரு தவறினார், ஒரு எல்லை ஆண்டவர் வைத்திருந்தார். இது கூட சொன்னேன், என்றைக்கு ஜெபம் ஆரம்பித்தது, என்றைக்கு மனிதன் விழுந்தானோ, என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ, தட் இஸ் when prayer was started. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேவனை தொழுக ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே மீட்கப்பட்டு சுய இரத்தத்தினால நம்ம சம்பாதித்து நம்மளை வைத்து இருக்கிறார். அநேக முறை விழுகிறோம்.
அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு திருப்பு முனையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை இருக்கும். there is a breakthrough, there is a turning point. எப்பேற்பட்ட மனுஷனையும் என் தேவனாலே மாற்ற கூடும். அல்லேலூயா. வரலையே அப்படின்னா என்ன சொல்றீங்களா? நான்லாம் ஒண்ணுமே இல்லை, என்னைய மாற்றி இல்லை, உங்களையும் ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். உங்களை பற்றி தான் சொல்கிறேன், என்னை பற்றி தான் சொல்கிறேன். அல்லேலூயா. பெரிய அற்புதம், ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போது நான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையை சுற்றி அநேக ஆவிக்குரிய ரீதியில் இந்த ஸ்பிரிச்சுவல் ரேம் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அது ஒரு துக்கமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்முடைய அறிவுக்கு தெரியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் பொழுது ஏன் நடக்குது, எதற்கு நடக்குது, எப்பொழுது நடக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. என்ன சொல்றார் ஆண்டவர்? 31வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், இதோ கோதுமையை சுழலினால் புடக்கிறது போல சாத்தான் உன்னை புடுகிறதற்கு உத்தரவு கேட்டு. நல்லா கவனிங்க. இப்போ பேதுருக்கு இந்த காரியம் தெரியுமா? தெரியாது. பேதுருவோட வாழ்க்கையில் ஒன்று நடக்க போகுது. ஆண்டவரை மறுதலிக்க போகிறான், உத்தரவு கேட்கிறான். யார் கேட்கிறா? சத்துரு கேட்கிறான், சாத்தாங்க. பட் he doesn't know it is happening behind his back. தன்னுடைய பின்புறத்தில், தன்னுடைய முதுகுக்கு பின்னால், தன்னுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்ய போகிறான். he doesn't know it's going to happen. அதான் இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை ஒரு அற்புதத்திற்கு, ஒரு திருப்பு முனைக்கு, இல்லை ஒரு பாவத்தினுடைய எல்லைக்கு நீங்க கடந்து வந்திருக்கலாம். you might be at an edge, மலையின் உச்சியில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு கேட்டிருக்கிறான், ஆனால் நான் நிச்சயமாகவே, ஆண்டவர் கேட்டால் கொடுத்துருவாரா? என்ன சொல்றாரு? உனக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உன் பின்னால், பிஹைண்ட் யூ. உன் பின்னால், வாழ்த்து சொல்லுங்க. உன் பின்னால், என் பின்னால் சுற்றி இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார், வெளிப்படுத்த தீருவார். எஸ், அதான் நான் சொன்னேன், ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், குழப்பத்தின் ஆவி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாகவே அதோட பதிலை நீங்கள் பார்க்க போறீங்க. என்னால் பேசுவது நான் அல்ல, இந்த வேதம் பேசுகிறது. அல்லேலூயா. ஐ அம் ஜஸ்ட் a carrier of his word. அவருடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரம், அவ்வளோதான். நான் வருவேன், வார்த்தையை கொடுப்பேன், போயிடுவேன், அவ்வளோதான். உங்களுடைய வாழ்க்கையை you have to receive it, பெற்றுக்கொள்ளணும், சுதந்தரிக்கணும். அல்லேலூயா. வந்த வண்ணமாக அல்ல, ஒரு மாறுதலை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஒருவேளை உங்கள் வீட்டில் நிறைய சமயத்தில் கணவன் மனைவி சண்டை போடுவாங்க இல்லையா? கணவன் மனைவி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஆனால் எதனால நடக்குது தெரியாது. பையன் நல்லா படிச்சிருப்பான், 100க்கு 100 வாங்கியிருப்பான். இப்போ காலேஜ் போடானா காலேஜ் போக மாட்டேன், சோம்பேறி தானே. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்திருப்பீங்க, அப்ராட் போயெல்லாம் சம்பாதிச்சிருப்பீங்க. அப்போ எதுவுமே இப்போ கைக்கூடி வரல. யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். சுகத்தை விரும்பி கொண்டு இருக்கிறீங்க, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, ஆனால் அதே ரிப்போர்ட் தான் வருது. என்ன நடக்குது? பின்னாடி ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அறிய செய்ய போகிறார். தட்ஸ் a secret. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கம்பெனிக்கு, இந்த நிறுவனத்திற்கு, இந்த ஸ்தாபனத்திற்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் உண்மையாக உழைத்திருப்பீங்க. ஒரு நாள் பாஸ் கூடுவார், உழைத்ததெல்லாம் போதும்பா, நீ கிளம்புப்பா. ஏன் நடக்குது தெரியாது. உங்க கூட தான் இருந்திருப்பாங்க, நன்மை பெற்றிருப்பாங்க,
மறந்து உங்களை விட்டு கடந்து போயிருப்பாங்க. ஏன் நடக்குது தெரியாது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் இந்த ஸ்பிரிச்சுவல் ரேம். ஆவிக்குரிய ரீதியில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தகப்பன் உங்களுக்காக திறப்பின் வாசல நின்று ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு யாருங்க சொல்லுங்களேன்? சீஷன். எப்பேற்பட்ட சீஷன்? முன்னிலையில் இருந்த சீஷன். He was the lead disciple. டாப் 3 இருந்தவர். அவருக்கே இந்த பிரச்சனை. தன் வாழ்க்கையில தன்னுடைய சொந்த எஜமானனை காட்டி கொடுக்க போகிறார். மறுதளிக்க போகிறார். தெரியுமா? தெரியாதே. ஆனால் என் தகப்பன் அறிந்திருக்கிறார். என் தகப்பன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் குழப்பத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல பாஸ்டர், ஒரு குழப்பமா இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். ஐ ஹேவ் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். தகவல் என்கிட்ட இருக்குதுப்பா, நான் உனக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு சாத்தான் கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, கோதுமையை கலகினால் புடைகிறது போல. அப்படின்னா எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க சொல்லுங்களேன்? கோதுமையை என்ன பண்ணுவாங்க? முரத்தில் போட்டு அதுலேருந்து தேவையில்லாத காரில் எடுத்து போடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும்? காற்றுல பறந்து போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அந்த அளவுக்கு சாத்தான் கேட்குறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பேதுருவை முழுமையாக எனக்கு தேவைப்படுது. அவன் இருக்கிற அடையாளமே இருக்கக்கூடாது. டோட்டலி டிஸ்ட்ராய்டு. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இந்த பூலோகத்தில் இருந்தான். அப்பேற்பட்ட மனிதன் இயேசுவுக்கு சீஷனா இருந்ததை ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது. அவனை எனக்கு கொடுத்துரு உத்தரவு கேட்கிறான். ஏன் அவனால் டைரக்டா வந்து எடுக்க முடியாதா? இஸ் ஆஸ்கிங் பெர்மிஷன். ஒரு நல்ல செய்தி காத்து இருக்கிறது. we should be thankful. சத்ரு நம்ம மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க பெர்மிஷன் கேட்டுறோம். அல்லேலூயா. ஆனா அதுல ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன தெரியுமா? அவனுக்கு தெரியும், பேதுரு மேலதான் ஆண்டவர் சபையை கட்ட போகிறார். உங்க மேல சபையை கட்டணும்னு அப்போ ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். உங்க மேல ஒரு பெரிய ஒரு பிளானே வச்சிருப்பார். எஸ், யூ நெவர் நோ, சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஆனால் அப்பேற்பட்டவனோட வாழ்க்கையில இயேசுவை மறுதளிக்க போகிறான். ஒரு முறை, 2 முறை இல்ல, 3 முறை. ஆனால் தகப்பனோ மறக்கலங்க, பாதுகாக்கிறார். உனக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிள்ளைக்கு கல்யாண வயசாயிடுச்சு. எத்தனையோ ப்ரொபோசல் பார்த்துட்டேன். என்ன நடக்குதுன்னே தெரியல பிரதர். கைக்குடி வர மாதிரி இருக்கு, ஆனால் போயிடுது. நோ ஆன்சர், நோ ஆன்சர். இந்த கடன் பிரச்சனை 2026 முடிஞ்சிரோன்னு நினைச்சேன், தொடர்ச்சியா வருது. நோ ஆன்சர். என்ன நடக்குது தெரியாது. சம்திங் இஸ் ஹேப்பனிங், சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஒரு படம் எடுக்கும் பொழுது, இல்லைன்னா ஒரு டிவி ப்ரொடக்ஷனில் பிஹைண்ட் த சீன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது ஷூட் பண்ணும்போது, அது ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது, ஒரு கேமராக்கு முன்னாடி ஒரு டேக் எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு டேக்கே பர்ஃபெக்டாக வந்துடாது. அது எப்பேற்பட்ட நடிகராக இருந்தாலும் சரி, நிறைய டேக் போகும். அந்த டேக்ஸு, அந்த ப்ரொடக்ஷன் டைமில் என்னெல்லாம் நடக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ், ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணுறது, ஒரு லொக்கேஷன் போடுறது, ஒரு காரியத்தை செட் பண்ணும்போது இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு அது பிற்பாடு அதை போட்டு காட்டுவாங்க மக்களுக்கு, இல்லையா? ஒரு மூவி இல்லை ஒரு ப்ரொடக்ஷன், ஏதாவது ஒரு சீரியல் இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது இதுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் அவங்க பிரயாசப்பட்டுருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் இது ஒரு 5 நிமிஷம் வீடியோ தானே, இது ஒரு ½ அன் ஹவர் தானே, இதுக்கு என்ன பெரிய இல்லை. அதுக்கு 1 மாதம் 2 மாதம் உழைத்திருப்பான். 1 வாரம் ப்ரொடக்ஷன் ஃப்ளோரில் உட்காந்துருப்பான், இரவும் பகலும் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, எடிட்டர் உட்காரணும். ஆமாம், ஆடியோவும் வீடியோவும் சிங்க் ஆகணும். நிறைய விஷயம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ யூடியூப்பில் தூக்கி இல்லை, நிறைய வேலை இருக்குது. அதுக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ், பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பின்னாடி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. பார்க்குற உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? தெரியாது. நம்ம வந்து ஃபைனல் ப்ரொடக்ஷன் தான் பார்க்குறோம். ஆனால் அவனுடைய உழைப்பு, அவனுடைய கஷ்டம், எவ்வளோ காசு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறான்,
அதோடைய மியூசிக் என்ன இதுன்னு அதில் யாருக்குமே தெரியாது. எல்லாரும் வருவாங்க, சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை, அவனோட பொழைப்பே அதுதாங்க. தட் இஸ் இஸ் லிவிங், தட் இஸ் இஸ் பிரெட் அண்ட் பட்டர். அனுதினமும் அவனோட போஜனத்துக்கு அதுதான். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லிவிடும், இதுதானே. இல்லை, உங்களுக்கு தான் தெரியும் எந்த பாதையை நீங்கள் கடந்து வந்து இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ ஜெபித்து இருக்கிறீங்க. You only know. God says, I've been behind you. I am covering you. உன்னை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். பெரிய ஆபத்து வரப்போகிறது, பெரிய சோதனை வரப்போகிறது. உனக்காக நான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேன், உனக்காக நான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேன். சத்துரு எப்படி கேட்குறான்? அவன் வீட்டை கொடுத்துரு, அவன் பிள்ளையை கொடுத்துரு, அவன் கையை கொடு, அவன் காலை கொடுக்கல. 100க்கு 100 அவன் எனக்கு தேவைப்படுகிறான். ஏன்னால் அவன் மேலே தான் உன் சபையை நீ கட்ட போறேன்னு சொல்ற. உங்கள்கிட்ட நான் உத்தரவு முதல் வாங்கிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை முறை சத்ரு அப்பாட்ட நம்மளை குறித்து உத்தரவு வாங்கினான்னு தெரியல. இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. கொரோனா வரும்போதே போயிருக்கணும், சுனாமி வரும்போதே போயிருக்கலாம், எத்தனையோ ஆபத்துகள் மத்தியில் போயிருக்கலாம் பிரதர். ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல. ஏனால் நம்மை வைத்து அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அவருடைய அழைப்பில் உண்மையா இருக்கிறார். பேதுரு தவறி இருக்கலாம், ஆனால் மனம் திரும்பினான். வித்தியாசம் தெரியுமா யூதாஸுக்கும் பேதுருக்கும்? பேதுருக்கு அது ஒரு கெட்ட நாள், he had a bad day. ஆனால் யூதாஸ் had a bad heart. அவனுக்கு கடினமான ஒரு இருதயம் இருந்துச்சு. அவருக்கு ஒரு நாள் தான், இவர் வாழ்நாள் முழுவதும் அப்படி இருந்தார். அதான் வித்தியாசம். அதனால தான் மனம் திரும்பினான். அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல, வாழ்க்கை முழுவதும் யூதாஸை போல வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. யூ மைட் ஹாவ் அ பேட் டே. ஒரு நாள் 2 நாள், ஒரு மாதம், கொஞ்ச நாள், அப்பப்போ சூழ்நிலைகள் ஓகே. அப்பா பாதுகாத்துட்டே இருப்பார், ஜெபிச்சுட்டே இருப்பார். ஆனால் யூதாஸை போல நான் இப்படி தான் இருப்பேன், அது ஒழுக்கம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரம்பரையா சொத்து அத்தனை பேர் அனுபவிச்சிருப்பான். ஆனால் உங்க நேரம் வரும்போது பேங்க் பேலன்ஸ் 0 ஆயிடும். உங்க நேரம் வரும்போது அப்பதான் பத்திரத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் நடக்குது பாஸ்டர்? பதில் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இத்தனை நாட்கள் பிரயாசப்பட்டேன், காசெல்லாம் சேர்த்து வச்சேன், நல்ல கார் வாங்கணும்னு, ஆனா வாங்க முடியல. 15வது வாடகை வீட்டில் இருக்கிற, இத்தனை வருஷ காலமா வாடகை வீடு வாடகை வீடு வாடகை வீடு, இஎம்ஐ எல்லாம் லோனெல்லாம் போட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனா வீடு செட் ஆகல, வாங்க முடியல. ஏன் நடக்குது தெரியல. we never know. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுவாரா? அல்லேலூயா. 31வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சாத்தானானவன் சீமோனை என்ன பண்றான்? குறி வச்சு முடிக்கணும்னு பார்க்கறான். இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். இதை நான் ஏற்கனவே இதை பற்றி நான் யோசித்திருக்கேன். அதனால இப்போ உங்கள்கிட்ட நான் தைரியமாக அந்த கேள்வியை கேட்கலாம். ஒருவேளை இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, பேதுருவை போல சாத்தானானவன் உங்க மேல ஒரு குறியை வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நேற்று இரவு முழுவதும் அதை உட்காந்து யோசித்தேன். பேதுருக்கு அந்த நிலைமை, ஏன் அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது? ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் அந்த நிலைமை வந்தா என்ன நடக்கும்? நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சத்துரு ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய ட்ராப் வச்சிருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு சபைக்கு முடிந்து போகும்போது கூட வச்சிருக்கலாம், 2 வருடம் கழித்து வைத்திருக்கலாம், நாளைக்கு வைத்திருக்கலாம், எப்போ வச்சிருக்கானே தெரியாதுங்க. He might have a trap. ஆனால் என் தேவனோ வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதில் கேள்வி என்ன தெரியுமா?
சத்ரு அவரிடத்துல போய் உத்தரவு கேட்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்குதா? இல்லைன்னா அவர் நம்மளுக்காக வேண்டுதல் செய்யறதுக்கு நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமா இருக்குதான்னு யோசித்து பார்க்கணும். ஏன் தெரியுமா, கடைசி நாட்கள் எத்தனை பேர் இதுல சீரியஸா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நேற்று இரவு கூட செய்தி பார்த்தேன். இந்த போர் நிற்கிற மாதிரி இல்லை. ஈரான் தேசம் உலகத்தில் இருக்கிற மிக மிக பெரிய சுற்றுலா தலங்களை என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சிருக்கேன்னு சொல்றான். இது உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய சுற்றுலா தலங்கள், டிஸ்னி வேர்ல்டு, யூனிவர்சல் ஸ்டுடியோ, சிங்கப்பூரில், ஃப்ளாரிடாவில், இதெல்லாம் என்னோட டார்கெட். பச்சை குழந்தைகள் இறந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்றான். இது முடிகிற மாதிரி இல்லை பிரதர். நம்முடைய வாழ்க்கை ரிஸ்கில் தான் இருக்குது. தலைக்கு மேலே போனாலும் ரிஸ்க்கு, கீழே போனாலும் ரிஸ்க்கு, நடந்து போனாலும் ரிஸ்க்கு, ரோடு கிராஸ் பண்ணாலும் ரிஸ்க்கு, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ரிஸ்க். எங்கே பார்த்தாலும் நமக்கு ஆபத்து காத்து இருக்கிறது. சத்ரு நம்மளை முடிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு சுற்றி கொண்டே இருக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பா நீ பர்மிஷன்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா. அவன் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டேன், எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்துட்டேன். அவன் மனம் திரும்புற மாதிரியே இல்லை. அவன் போலியா இருக்கிறான். நான் உனக்கு சொல்றேன், அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. எடுத்துக்கோ. நீ என்ன கேட்கறது? கேட்காம நீ எடுக்கலாம். அப்பா உத்தரவு கொடுப்பாரா? கொடுத்துட்டாருன்னா the devil is waiting. எவனை முழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்திருக்கிறான். மோப்பம் பார்க்கல, முழுங்க. he wants you fully. அப்படிதானே பேதுருவா கேட்கிறான். முழுசா கொடுத்துரு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நேற்று இரவு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப நடுக்கமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, பேதுருவோட நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா, என் குடும்பத்துக்கு வந்துச்சுன்னா, என்னுடைய சபையாருக்கு வந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்? நாங்களாம் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம்? நீர் இருந்தீர், ஜெபித்தீர், ஒரு தடையாக இருந்தீங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிட்டீங்கன்னா, அவர் இருந்தும் இல்லாமல் போறதானே இருக்கிறார் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும். அதுதானே கவலைக்கூட ஒரு இடம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளோடு பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார். பிரேயர் ஆஃப் இன்டர்செஷன், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதிர்த்தோட சொன்ன தகுதி இல்லாத நம்மளை தேர்ந்தெடுத்து சிங்காசனத்தில், அவருடைய தகப்பன் இருக்கிற அந்த பிரசனத்தில் நமக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம மறந்துடக்கூடாது, அதே இடத்துல தான் சத்ருவும் இருந்தான். கீழே விழுந்துட்டான். கடைசி காலம் இது வேணா நடக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீங்க எப்படின்னா, நீங்களும் நானும் ரோடில் போகும்போது, நம்ம கார் ஓட்டினாலும் சரி, டூ வீலர் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, நம்ம கேர்ஃபுல்லாக தான் போனதுன்னு பார்க்கணும். ஆனால் எதிர்க்க வரவன், பக்கத்தில் வரவன் எப்படி வரான்? கண்டுபிடிதானமாக வரான். அவன் தப்பிச்சுட்டு போயிடுறான். நம்மளுக்கு தான் பெரிய ஆபத்து காத்து இருக்குது. அதே போல தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணுன்னு பார்க்குறீங்க. நான் ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன். ஆனால் சத்துரு, நான் சொன்னேன், வசனம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் இஸ் ரெடி. நம்ம கூட ஆண்டவர் காரியத்தில் அவ்வளோ ஆயத்தமாக இல்லைங்க, அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் வெற்றி நம்ம கரத்தில் இருக்கிறது. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். He doesn't belong to the human race. மனித குலத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. சீக்கிரமாக வரப்போகிறார்.
எரியிற அந்த அக்கினியில அவனை போட போறார். அது வரைக்கும் தான் அவன் சும்மா சுத்திட்டு இருப்பான். நினைத்து விட சொன்னேன், துரத்தப்படலாம், அவனுக்கு அழிவு அவர் கருத்துல தான் இருக்குது. இங்கேருந்து அங்கே, இங்கேருந்து அங்கே, இந்த பாடியிலேருந்து அந்த பாடி, அந்த பாடி இந்த பாடி, இப்படி தான் சுற்றிட்டு இருப்பான். வாழ்க்கை அதுதான். அவனால் அவ்வளோதான் பண்ண முடியும். அழிவு அவர் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் எழுப்பிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவன் கதை. ஆனால் இன்றைக்கோ செத்தவன், தோற்கடிக்கப்பட்டவன், அவனுடைய ராஜ்யத்தை தான் கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். We know he is nothing. He is on ground zero. பேஸ்மெண்ட்ல இருக்கிறாங்க. காலடியில் ஆண்டவர் நம்மளை அவனை வைத்து இருக்கிறார். மிதித்து போடுன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இச்சை, பாவம், அடிமைதானம், பொறாமை, மன்னிக்க முடியல, கசப்பு, வெறுப்பு, இதெல்லாம் யாருக்குங்க சொந்தம்? பிசாசுக்கு சொந்தம். அவனை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் ராஜ்யமோ அழிவில்லாத ஒரே ராஜ்யம். அதை மறந்துடுறோமே பிரதர், அதை மறந்துடுறோமே. பேதுரு மறுதளிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாருங்க. யூதாஸ் காட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டான் 30 வெள்ளி காசுக்கு. தம்பி, நீ யாரோட இருந்த? ராஜாதி ராஜாவோட இருந்தப்பா. ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பி கொண்டு இருந்தா. உலகம் எங்கும் போய் என்ன பண்ண சொன்னாரு? சீஷர்களாக்குங்க. அல்லேலூயா. பேதுருக்கு அந்த நிலைமைனா, he was the lead disciple. அதான் சொன்னேன், சீஷர்களில் முன்னிலையில் இருந்தவர். ஆனால் அவருக்கே தெரியாது அவருக்கு பின்னாடி அவர் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. அறியாமையில் இருந்தார். So we need to be very careful. Hallelujah. கர்த்தர் கிருபை தருவாராக. அதான் ஜெபம். ஆண்டவர் பேதுருவை பிரச்சனை வந்துச்சு, உத்தரவு கேட்டான். ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்? வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் பேதுருக்காக என்னங்க பண்ணாரு? சத்தமா சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சொல்லுங்களேன். அப்போ வீட்டிலேருந்து வெளியே போகும்போது, மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது, போகிற இடமெல்லாம், வருகிற இடமெல்லாம் ஜபிக்கணும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் 24 hours 24 மணி நேரம் ஜபத்துக்கணும்னு சொல்லலை. ஒரு நிமிஷம் வீட்டு விட்டு வெளியே போகிறீங்களா, ஜோம் பண்ணுங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரீங்களா, ஜோம் பண்ணுங்க. எப்போ போகலாம் ட்ரெயின் கொடுத்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர்களோடு இருப்பார். உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு காண்பிப்பார். ஏன்னா அவரோட இணைந்து இருக்கிறீங்க. எஸ், அதான் சொன்னேன். அந்த மறைவிடம் இருக்குதா பிரதர்? 3-4 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? நான் எழுதி வேணா தரேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் என்பதே இருக்காது. ஆண்டவருக்கு என்று ஒரு இடம், அவரோடு பேசுவதற்கு ஒரு நேரம், இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலன்னா அனுதினம் ஐ கேன் ரைட் அண்ட் கிவ் யூ. நிறைய பேரோட வாழ்க்கையில் தினந்தோறும் ஜெபம் என்பதே இருக்காது. இட் இஸ் ஆல் 1 minute prayer. ஆண்டவரே போகிறேன், பார்த்துக்குங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி நைட்டு வரேன், தேங்க்யூ ஃபார் த டே, முடிஞ்சு போச்சு. எங்க இணைப்பு இருக்குது? 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதா கேட்கிறார் பிரதர். உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். ஏன் அவர் வேண்டுதல் பண்ணணும்? நம்ம வேண்டுதல் பண்றோமா? அவரை தேடுறோமா? நோ. தயவுக்கூட மறுபடியும் நான் சொல்றேன், இது வார வாரம் நான் சொல்லுவேன். கடைசி காலம் சீக்கிரமாய் வர போகிறார். இணைப்பு இல்லைன்னா யோசித்து பாருங்க. இணைப்பு இல்லாமலே, உறவு இல்லாமலே, ஐக்கியம் இல்லாமலே, ஜபம் இல்லாமலே, வேத வாசிப்பு இல்லாமலே ஆண்டவர் நம்மளை இரக்கத்து நிமித்தம், கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இரக்கத்தின் காலம். டேஸ் ஆஃப் மர்சி. இது ஒரு நாள், இன்னொரு நாள், இன்னொரு சூழ்நிலை, இன்னொரு பாவம், உடு 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 எல்லாமே தட்டி கழிச்சிட்டே இருக்கிறார். எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு பிரதர்? ஜெபம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு நான் என்னதான் பண்ணாலும் ஜெபத்தில் தான் வல்லமை இருக்குது. அதனால அவனுக்காக முட்டியை போட்டாருப்பா, அவனுக்காக ஜெபிச்சிருப்பார், வனாந்தரத்தில் ஜெபித்திருப்பார். ஏன்னா இதை சாத்தான் எப்போ அவருக்கு சொன்னான்னு போடப்படலை. ஓரளவு 30 நாட்கள் முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம், 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம். இவனை தெரிந்தெடுத்திய, இவனை வச்சு நான் என்ன தெரியுமா பிளான் வச்சிருக்கிறேன், இவனை நான் போட்டு தரல, இவன் கதையை முடிக்கணும்னு வச்சிருக்கிறேன். நம்மளை குறித்து கூட அப்படி வச்சிருக்கலாம் சாத்தான். இவனுடைய ரட்சித்த பத்தியா?
ஆனால் இவனோட முடிவு என் கரத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்லி அன்னைக்கே நம்மளுக்காக பரிந்துரை பண்ணி கொண்டு இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? எஸ், அறியாமல் இருந்தான். அப்ப ஆண்டவருக்கே தெரிஞ்சு ஜெபம் தேவை. He prayed. யாருக்காக? அவருக்காக ஜெபிச்சாரு. பேதுருவை. He was a barricade. ஆண்டவர் சத்துருவுக்கும் பேதுருவுக்கும் நடுவில் ஒரு தடுப்பா இருந்தா. ஜெபம், ஜெபித்து கொண்டே இருந்தா. Hallelujah. There is someone always praying for you. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்காக யாரோ வேண்டுதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் தாழ்மையா சொல்ல முடியும், இங்க இருக்கிற எல்லாருடைய பேர் கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்க முகங்கள் எனக்கு தெரியும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் டெய்லி. ஆண்டவர் வேண்டுதல் செய்யறாருங்க. உங்களுக்கு வேண்டியவன் உங்க மேல உண்மையா இவங்களை நேசிக்கிறவன் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். திறப்பின் வாசல்ல நிற்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தம்பி உனக்காக நான் ஜெபம் பண்றேன் சொன்னீங்க, அது மாத்திரம் எனக்கு செய்யுங்க போதும். அந்த ஜெபங்கள் தான் என்னை தாங்கி இந்த நாள் பரியந்தம் நடத்தி கொண்டு இருக்கிறது. அதுதாங்க ஜெபம். That is why we pray for intercession. பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார் பேதுருவுக்காக. அவரோட உள்ள எப்படி இருக்கும்? உத்தரவு கேட்கும் போது அவருக்கு எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் தெரியுமா? பெர்மிஷன் வந்து கேட்கிறாங்க, உத்தரவு கேட்டிருக்கிறான். நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை கேட்டான் தெரியுமா? நம்மளுக்கு அதுவும் தெரியாது. என்ன காமெடினா, சத்துரு நம்மளோட இருக்கிறான், நம்மளுக்கு அது தெரியல. பாவத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியாது. அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணிட்டு இருப்போம், தெரியாது. ஆண்டோட சித்தமே இருக்காது, தெரியாது. ஏன்? ஜெபம் இல்லை, அவரோட ஐக்கியம் இல்லை. இந்த தகவல் பொக்கிஷம் கையில வைத்து இருக்கிறோம். இன்றைக்கு கூட எத்தனை பேர் கை வீசிட்டு வந்திருக்கீங்க சபைக்கு? நோ, இட் will never happen. I can tell you. வேதத்தை தூக்காதவன், சாரி சொல்ல விரும்பல, யாரை நம்ம பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில்? அப்ப எப்படி வேத வாசிப்பு இருக்கும் உங்க அன்றாட வாழ்க்கையில்? ஜெபம், that is the only communication. Hallelujah. பரிசுத்த தெய்வம் இன்னைக்கு எங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார், பேசதான் வந்திருக்கிறார். Hallelujah. நல்ல கூர்ந்து கவனிங்க அந்த வசனத்தில் 32வது வசனம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. நல்லா புரிந்து கொள்ளணும். என்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த விசுவாசம், அந்த பிலீஃப், இயேசு என்னை ரட்சிப்பா, அவர் மாத்திரமே என்னை ரட்சிக்க முடியும். எதை திறந்து கொடுக்கிறோம்? உள்ளத்தை திறந்து கொடுக்கிறோம். உள்ளான மனுஷன் ஒரு மாறுதல் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். எஸ், நாட் இன் யுவர் பங்களா, நாட் இன் யுவர் லிவிங் ரூம், நாட் இன் யுவர் மர்சிடிஸ் பென்ஸ். நோ, எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? உள்ளத்தில். அங்கதான் விசுவாசத்தின் பிறப்பிடம். நான் சொல்ல, வேதம் சொல்லுது. ஆண்டவர் ஏதோ காரியம்லாம் சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்றாரு? உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க. எனக்கு நீ விசுவாசமா இருந்திருக்கிறப்பா, என்னுடைய சீசனா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன்னோட விசுவாசம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அவன் உன்னை கேட்கிறான், உத்தரவு கொடுக்கல. எதற்காக ஜெபிக்கிறார்? ஃபார் யுவர் ஃபெய்த். உங்களோட விசுவாசத்துக்காக, என்னுடைய விசுவாசத்திற்காக, இந்த உலகத்தின் விசுவாசத்திற்காக அப்பா மன்றாடி கொண்டிருக்கிறார். யோவான் 3:16 ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஃபேக்ட், மாற்றமே இல்லை. ஆனால் நம்பணும். எவன் நம்புகிறானோ, எவன் விசுவாசிக்கிறானோ அவன்தான் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. பிலீவ், ஃபெய்த். இல்லையா பிரதர்? இல்லையே. தேனாதானா நம்பிக்கை இருக்கும், தேனாதானா அன்பு இருக்கும், தேனாதானா அவர் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் இருக்கும். எதுவுமே இல்லையே. அப்பாவுக்கு தெரியும் நம்முடைய விசுவாசம்லாம் இன்றைக்கு எந்த லெவலில் இருக்குது. நான் சொன்னேன் கடைசி நாளுக்கு முன்னாள் நாள் ஜெபத்தை எடுக்கும்போது நான் சொன்னேன், யூ ஸ்டாப் ப்ரேயிங். ஜெபிப்பதை முதல் நிறுத்துங்க. 3 காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்? முதலாவது உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க.
ஏன்னா உங்க ஜெபத்துல விசுவாசம் இல்லை, போலியான ஜெபம், வல்லமை இல்லை. யாரை நம்பி ஜெபிக்கிறீங்க? யாரை நம்பி கூப்பிடுகிறோம்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் விசுவாசம் இல்லை. ரெண்டாவது நான் சொன்னேன், இருக்கிற தடைகள் எல்லாம் எடுத்து போட்டு ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ள உறவு இல்லை, மாமனார் மாமியார் கூட உறவு இல்லை இல்லையா? இந்த இதெல்லாம் சரி செய்து கொள்ளாமல் எப்படி ஜெபம் கேட்கப்படும்? முதல்ல இங்க புறவாப்பா ஹாரிசான்டல், அப்புறமா வெர்டிகலா பார்த்துக்கலாம். காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவேன்? சொந்த மனைவிட்ட அன்பு இல்லை, மன்னிக்க முடியல, தடைகள் எடுத்து போடும். மூன்றாவது நான் சொன்னேன், பதில் வருகிற இடத்திற்கு, அந்த லொகேஷனுக்கு நெருங்கி வரணும். அல்லேலூயா. ரூத் வாழ்க்கையை சொன்னேன். என்ன சொன்னேன்? எந்த தேசத்துக்கு வந்தாங்க? மறுபடியும் பெத்லகேமுக்கு தான் வரணும். அந்த நிலம் தற்செயலாய் போன நிலம் யாருக்கு சொந்தம்? போவாஸ்க்கு சொந்தம். அவருடைய பதில் எங்க காத்திருந்தது? போவாஸோட நிலத்துல. வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த வம்சத்து இயேசுவானவர் பிறந்தார். பெரிய திட்டம். இணையணும் ஜெபத்துல. அப்பதான் ஜெபத்துக்கு எங்க பதில் இருக்குதோ அப்ப அதுக்கு நெருக்கமாய் அருகாமையில கொண்டு போவார். You to be near the proximity from where your answer will come from. அப்ப எதுக்கு ஜெபிக்கிறோம்? அப்ப எதுக்கு ஜெபிக்கணும்? பேதுருவுக்காக விசுவாசம் ஒளிந்து போகாம. இனி நம்ம விசுவாசத்தை இழந்து போயிருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். Have we lost our faith? சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும், மனுஷன் எழும்புவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்க விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர். ஈஸி ஆத்தர் அப்படின்னா அவருக்கு சொந்தம். அப்போ அந்த விசுவாசத்தை நம்பி நம்ம கருத்துல கொடுக்கிறார், நம்பி நம்மளை ரட்சிக்கிறார், நம்பி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். He gives everything. ஆனால் பேதுருவோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அவனோட விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்களேன், 100க்கு 100 வித்தியாசம். அப்பா பார்வையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா நான் தான் விசுவாசிக்கிறேன். அப்பா சத்துரு வந்து கேட்கும் போது நீ உன்னால என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி தைரியமா அனுப்பிச்சுட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் பேதுரு மேல கை வைக்க முடியாது. ஆனா பேதுரோட விசுவாசம் குறைவா இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. இதுல நீங்களும் நானும் இந்த கேட்டகரியில் தான் இருக்கிறோம். இதுல 90-95% இந்த கேட்டகரியில் நம்மளாம் இருக்கிறோம். அவர் நம்மளுக்காக வேண்டுதல் செய்யறதுனால தான் இனி நம்ம வாழ்க்கை ஏதோ ஓடிட்டு இருக்குது. அல்லேலூயா. உங்க விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருந்தால் நீங்களும் உங்க வாழ்க்கையில தவற மாட்டீங்க. If your faith is strong, you will also be strong. If your faith is failing, you will also fail. உங்க விசுவாசமும் தோற்கடிக்கப்பட்டா நீங்க தோத்துருவீங்க வாழ்க்கையில. உங்க விசுவாசம் நிலை நிற்குமானா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்கிற ஒரு விசுவாசம் இருக்குமானால், ஹalleluya shandara ba 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 ba. Yes Father, thank you Jesus. உங்க வாழ்க்கையில யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, சத்துருவே இப்பேற்பட்ட ஒரு வகையை வைத்திருந்தாலும் சரி, ஒருவனும் உங்களை தொட முடியாது, ஒருவனும் உங்களை அசைக்க முடியாதுங்க. எஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர். அப்போ இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய விசுவாசம் எந்த நிலைமையில் இருக்கிறது? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இன்னும் நம்மளை நம்புறார். ஏன்னா பேதுரை பார்த்து சொல்றாரு 32வது வசனத்தின் கடைசி பகுதி, நீ குணப்பட்ட பின்பு என்ன பண்ணுமா? உன் சகோதரனை சிறப்படுத்து என்றார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நம்ம கையில் யாருன்னா ஒருத்தர் நம்பி ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க, நம்மளை நம்பி ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க, நம்ம வாழ்க்கையை பார்க்குறாங்க, இவன் தவறிட்டான், இவன் உருப்பட மாட்டான், நம்மளை மறந்துடுவாங்க. ஆனால் அப்பா பேதுரு மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருந்தார். 3 வருஷம் கூடயே வச்சுருந்தார், எல்லாமே கற்றுக் கொடுத்தா. அவன் மேலே ஒரு பெரிய திட்டம், சபையை கட்ட போகிறேன், நான் மரித்து போவேன், மறுதளிக்க போகிறான், எல்லாமே தெரியும். ஆனாலும் இரக்கத்தின் தகப்பன், தம்பி, சீசனே, சகோதரனே,
அம்மா அக்கா அந்த சத்தத்தை கேட்டுக்கணும், யாரா இருந்தாலும் சரி, நீங்க மனம் திரும்பின பிறகு உங்களுடைய சகோதரர்களை, உங்க கூட்டத்தை சிறப்படுத்துங்க. நான் ரசிக்கப்பட்டேன், நான் நல்லா இருந்தா போதும் இல்லை. ஏங்க மிஷனரிமார்கள் வரணும்? ஏன் இத்தனை பேர் தங்களுடைய ஜீவனை கொடுக்கணும்? ஏங்க அவர்கள் மாத்திரம் ரசிக்கப்பட்டால் போதாது, மற்றவர்களும் சிறப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் பேதுரு அதை செய்து முடிப்பான், என்ன மறுதளிச்சிருவான், ஆனால் நிச்சயமா என்கிட்ட மன்னிப்பு கேட்பான், மனம் கசந்து அழுவான், எனக்காக தலை கீழே மறிப்பான் சிலுவையில். அவருக்கு தெரியும். அதான் சொல்றார், மகனே உனக்குள்ள அந்த இன்னர் ஹீலிங் வந்த பிறகு, அதான் சொல்றான் மனம் திரும்பின பிறகு. அதுதான் அவனுக்கும் யூதாஸுக்கும் வித்தியாசம். யூதாஸ் அறிந்தான், ஐயோ தப்பு பண்ணிட்டேன், 3 காசு கொண்டு போய் வீசினான், என்ன பண்ணான், ரிப்பெண்ட் ஆகல, மனம் திரும்பல. ஆனால் இவனோ மனம் திரும்பினான், எங்க வரணுமோ அங்க வந்துட்டான். There was just one bad day in his life. ஆனால் யூதாஸுக்கோ வாழ்நாள் முழுவதும் பேடு தான். அதான் சொல்றேன், ஒரு நாளா 2 நாளா, ஒரு சந்தர்ப்பமா 2 சந்தர்ப்பம் இல்லை, வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே நான் இப்படி தான் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. நிறைய நேரத்தில் சத்துருவானவன் நம்முடைய குடும்பத்தில் யார் ஆவியில விசுவாசத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவோம். அல்லேலூயா. நல்லா தெரியும், இந்த வீட்டுக்குள்ளே போனால் இந்த நபர் இருக்கிறார், அவருக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜாலியாக போகலாம், உள்ளே இறங்கலாம், ஐக்கியம் கொள்ளலாம், ரிமோட்டை எடுக்கலாம், அவன் வாழ்க்கையை நம்ம ஹேண்டில் பண்ணலாம், தைரியமாக வந்துடுவான். ஏன்னா அவன் வீக்காக இருக்கிறான். இஸ் வீக். உங்கள் குடும்பத்தில் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க? எப்படிங்க ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க? அன்லெஸ் யூ ஆர் ஸ்ட்ராங். நீங்க பலசாலியா இருந்தாதான், உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருந்தால், உங்க விசுவாசம் உறுதியா இருந்தாதான், யார் யாரெல்லாம் வீக்கா இருக்கிறாங்கன்னு உங்க குடும்பத்தில் முதல் பாருங்க. இன்னைக்கு அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்தில் உட்காந்துருக்கிற அம்மா, இதை தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிள்ளைகளே வீக்கா இருக்கிறாங்கப்பா, உன்னுடைய மனைவியே வீக்கா இருக்கிறாங்க, build them up. அவர்களை கட்டி எழுப்பு. உன்னை நீ மாத்திரம் விசுவாசத்தில் உறுதியா இருந்தா போதாது. எத்தனை பேருக்கு புரியுது? அங்கதான் சத்துரு உள்ள வருவான். 1 இன்ச் கேப் போதும், he will enter. ஒரே ஒரு கேட்வே, 1 சென்டிமீட்டர் 1 mm கொடுத்தா போதும், உள்ள வந்துருவான். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டு நீங்க சொல்லலாம், என் விசுவாசம் உறுதியாக இருக்குது, கர்த்தருக்காக உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி இல்லையே பிரதர். சொந்த குடும்பத்திலே அப்படி இல்லாமல் இருக்கலாம். வீக்கர் வீக்கர் வீக் வீக் பலவீனம் இல்லை, பலனை இழந்து, விசுவாசத்தை இழந்து, இச்சையில், அடிமைத்தனத்தில், பாவத்தில். ஏன் தெரியுமா? நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் கூட சொன்னேன், என் வாழ்க்கையில் இருந்தது நான் சொன்னேன், என் வாலிப வயதை நான் வேஸ்ட் பண்ணேன். எங்கள் அப்பா நினைச்சாரு, ஓ புள்ள சூப்பர், நல்லா பாடுறான், நல்லா கிட்டார் வாசிக்கிறான், எல்லாத்துலையும் சூப்பராக இருக்கிறான். எனக்கும் இயேசுவுக்கும் உறவு இருந்தது, ஐக்கியம் இல்லை. பிகாஸ் மை டேட், எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அவருக்கு பின்னாடி என்ன நடக்குது, பையன் என்ன பண்ணுறான், பையன் வீக்காக இருக்கிறான், அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், ப்ளீஸ் செக் யுவர் சில்ட்ரன். பலவீனமாக இருக்கிறாங்களா? மனைவி தட்டி எழுப்புங்க. பலவீனமான பாடணும், பலவீனமான பாடணும். எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? அப்படிதான். நோ. உங்க கணவர் தவறு பண்றாரா, அவருக்கு உதவி செய்யுங்க. எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? அவர் அப்படிதான். ஆண்டவரோட பலசாலியா வச்சிருக்கிறாரு இல்லையா? விசுவாசத்தில் அவருக்காக உறுதியா நிக்கிறீங்க இல்லையா? எதற்காக ஆண்டவர் சொல்றாரு? சிறப்படுத்து, கட்டி எழுப்பு. எனக்கு 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 எனக்குன்னு குழந்தை மாதிரி ஜெபம் பண்ணும். நேற்று 3 விதமான ஜபங்கள் சொன்னேன், 4 விதமான ஜபல். என்ன ஜபம்? குழந்தை மாதிரி கொடுத்துருப்பா, கிமி 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 கிமி. கேட்டால் கொடுக்கப்படும், தட்டால் திறந்துக்கப்படும், தேடினா கண்டறிவி. இதே தான் ஜபம். நிறைய பேர்
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இரண்டாவது விதமான ஜெபம், லெவல் ஆஃப் பிரேயர், சுதந்திரவாளிகள். சுதந்திரவாளி கேட்க மாட்டான், இருக்குது, அவனை தேடி வரும். மூன்றாவது விதமான ஜெபம் என்ன ஜெபம்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? மூன்றாவது என்ன மாதிரி ஜெபம் சொன்னேன்? கிறிஸ்துவுக்கு எப்படியா இருக்கிறீங்க? ஸ்தானாதிபதிகள். யூ ஆர் an ambassador. ஸ்தானாதிபதினா யாரு? அரசாங்கத்துக்காக போய் பேசுறவன். ஜனாதிபதிக்கு, பிரதம மந்திரிக்கு, ஒரு நாட்டுக்காக, தேசத்துக்காகவே பேசுறவன். அவன் வாயிலிருந்து வார்த்தை எப்படி இருக்கும்? அத்தாரிட்டி. அவனுடைய தேவைகள் அனைத்துமே சந்திக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் அவனோட நாவில் இருக்கிறது. Because he is representing a government. இயேசுவை நீங்கள் நானும் பிரதிபலிக்கிறோம். அவருடைய ஸ்தானாதிபதியா இருக்கிறோம். அந்த ஸ்தலத்தில் அவளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? நான்காவது கடைசியா சொன்னேன், ராஜாவாய் வைத்திருக்கிறார். ரெண்டு காரியம் சொன்னேன், கட்டு போடவும் கட்டை அவுக்கவும். அப்படின்னு என்ன? பெர்மிஷன் கொடுக்கவும் அப்பா அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, ரெஃப்யூஸ் பண்ணவும் ஸ்டாப் பண்ணவும் அப்பா அதிகாரம் கொடுத்திருக்கிறார். டு சே எஸ் அண்ட் டு சே நோ. ராஜா, யாருக்கும் பழக வேண்டிய அவசியமே இல்லை. 4 levels of prayer. எந்த லெவலில் நம்ம இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம்? இன்னும் கேட்டுட்டே இருக்கிறீங்களா? கேட்கிறத நிறுத்துங்க. நீங்க சுதந்திரவாளி. அல்லேலூயா. அவரோட பிரதிநிதியா இருக்கிறீங்க. ராஜாவாய் ஆண்டவர் உங்களை வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் சிறப்படுத்த போறீங்க? எத்தனை பேர் சிறப்படுத்த போறீங்க? அங்கிள் மாத்திரம் தான் அல்லேலூயா சொல்றாரு. உங்க விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ குணமடைந்து உடைய சகோதரனை என்ன பண்ணணுமா? சிறப்படுத்திக்கோ. அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியானால் போதும் போதும். தேங்க்யூ. சரி, இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்களேன். சத்தமா, ஒன்றும் சத்தமா. சரி, இந்த வார்த்தை யாரும் எழுதுனா? எந்த பேதுரு எழுதினாரு? எந்த பேதுரு பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ அந்த பேதுரு தான் எழுதுறார். அல்லேலூயா. அவர் உங்களை, உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. ஆங்கிலத்தில் கேர்னு போட்டிருக்கு, ஃபார் ஹீ கேரத் ஃபார் யூ. ஆனால் இது அவர் கிரேக்க மொழியில் பேதுரு எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காருன்னா, கேரோ என்கிற ஒரு வார்த்தை. கேரோ என்கிற ஒரு வார்த்தைனா ஒரு தயக்கம், ஒரு கவலை, ஒரு துக்கம். இதனாலே என்னுடைய மனம் திசை திரும்புகிறது. ஐ ஹவ் பீன் டிஸ்ட்ராக்டட் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு காரியம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகும்? உங்கள் மைண்ட் என்ன ஆகும்? டிஸ்ட்ராக்ட் ஆகும், தெளிவாக இருக்காது. அதான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட காலையில் ஆரம்பிக்கும் போது ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், குழப்பத்தின் ஆவி, டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆவி. அதுதான் கேர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். பீப்புள் ஹூ ஆர் லோ இன் ஸ்பிரிட், ஆவியில் பலவீனமாக இருந்து என்னால் முடியலை, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மன அழுத்தம், குழப்பம், இது நிமித்தம் எனக்கு தெளிந்த புத்தி இல்லை, ஐ எம் நாட் ஏபிள் டு திங்க் ஸ்ட்ரைட், கிளாரிட்டி இல்லை, இது எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதுதான் அர்த்தம். இப்போ தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். பேதுரு எந்த நிலைமையில் இருந்தார்? சத்துரு வந்து சோதிக்கும் போது எந்த நிலைமையில் இருந்தாருங்க? he was confused. ஏன்னா அவன் மைண்ட் வந்து கிளியரா இல்லை. ஒருவேளை அவனோட விசுவாசம் அழிந்து போகாமல் அவன் தெளிவா இருந்துச்சுன்னா இயேசுவை மறுதலிச்சிருக்கே மாட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி, ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு கவலை. he was confused, distraction. அதனால தான் மறுதலிச்சிட்டான்.
ஆனால் அதே பேதுரு இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகள், இது எல்லாவற்றையும் எடுத்து அவர் மீது வையுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? உடனே புரியுற மாதிரி சொல்றேன். பேதுரு இருந்திருப்பான், சொல்லியிருப்பார், பேதுரு ஆகிய நான் என் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தேன். காரணம், ஒரு குழப்பத்தின் நிமித்தம், ஒரு கவலையின் நிமித்தம் என்னுடைய மனம் திசை திரும்பப்பட்டது, வருந்துகிறேன். இன்றைக்கு உங்களுடைய கவலைகள், பாரங்கள், அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் அவர் மீது வைத்து விடுங்கள். காரணம், அவர் எனக்காக வேண்டுதல் செய்தார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டதால இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் எழுதுகிறேன். எஸ், எத்தனை முறை அந்த வார்த்தையை படிச்சிருக்கிறீங்க சொல்லுங்களேன்? எத்தனை முறை அந்த வார்த்தையை படிச்சிருக்கிறீங்க? ஆனால் அந்த வெளிப்பாடு வந்திருக்குதா? ஏன் எதில் தான் தெரியுமா? அடுத்த வசனத்தில் அவர் போன பாதையை அவர் சொல்றார். 8வது வசனம், தெளிந்த புத்தியா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எஸ் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் என்ன முழுங்கணும்னு ரெடியா இருந்தா. ஹல்லேலூயா. நான் அதை தாண்டி வந்திருக்கிறேன். காரணம், அவர் எனக்காக வேண்டுதல் செய்தார். அதான் சொன்னேன், சிங்கம் அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு போயிடுற ஆள் இல்லை. என்ன பண்ணும்? நீங்க போய் நின்னா ஃபுல்லா முழுங்கிடுவோங்க. எவனை முழுங்கலாமோ என்று அப்படியே ஒரு கல்ப்பு தான் முடிஞ்சு போச்சு. அந்த அனுபவத்தை தாண்டி வந்திருக்கிறார். அந்த தான் எழுதுறார். 8வது வசனம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? சாரி, 5:8 என்ன சொல்லுது? தெளிந்த புத்தியா இருங்கள். ஆக்சுவலி கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா சாபர், அமைதியா இருங்க. இங்கிலீஷ்ல பி சாபர்னு போட்டிருக்கு. அப்படின்னா அமைதி, அமைதி, அமைதியா இருங்க. அவர் பார்த்துப்பார். நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், உலகம் புரிந்து. யூ டோன்ட் ஹேவ் டு ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பெட். இன்னைக்கு நான் சொல்லிட்டா, உங்களுக்கு பின்னாடி குத்துறாங்களா? ஏன் திரும்ப பின்னாடி குத்துறாங்க? உங்களுக்கு பின்னாடி தான் அவங்களால இருக்க முடியும், முன்னாடி வர முடியாது. என்னைக்குன்னா முன்னாடி இருந்து குத்தி இருக்கிறாங்களா? பேக் ஸ்டாபிங் ஏன் சொல்றான்? பின்னாடி இருந்தா அவன் குத்துற முடியும், சத்துருவனால முன்னாடி வர முடியாது. தோற்கடிக்கப்பட்டவன். வாழ்க்கையில மேல போறீங்களா? படியில ஏணியில ஏறுறீங்களா? யார் கீழே தள்ளுறா? மேல இருக்கவன் தள்ளுறானா, கீழே இருக்கவன் தள்ளுறானா? கீழே இருக்கவன் தான் தள்ளுவான். ஏன்னா அவன் கீழே இருக்கணும், நம்ம தான் மேல போகணும். எஸ், அதெல்லாம் பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. குத்துறவன் குத்திட்டு தான் இருப்பான், கீழே இருக்கிறவன் இழுத்துட்டு தான் இருப்பான். கவலைகள், பாரங்களை அவர் மேல வைங்க. அவர் பார்த்துக் கொள்வா, அவர் பார்த்துக் கொள்வா. அல்லேலூயா. ஒரு 3 காரியம், நேரம் அதிகமா இல்லை, நிறைய காரியம் எழுதி வச்சுட்டு வந்தோம், சொல்ல முடியல. ஒரு 3 காரியம் பிராக்டிக்கலா நடைமுறையாய் உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யணும். முதலாவது, சத்துருவை நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். சாத்தானை நீங்க நம்ப வைக்கணும். என்ன தெரியுமா? நான் போலி அல்ல, ஐ எம் ஒரிஜினல். நான் சைனா பீஸ் இல்ல. என்ன பிரமிக்கத்தக்கதாய் அவர் படைத்திருக்கிறார். அதனால நீ என்ன முழுங்க வந்தாலும் பரவாயில்ல, அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஆண்டவர் கூட நம்ம மேல நம்பிக்கை வச்சிருவார், ஆனா சாத்தான் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை. யோபுக்கு என்ன நடந்தது சொல்லுங்களேன்? ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொன்னார், ஆனா சாத்தானும் நம்பவே இல்லையே. கடைசி வரைக்கும் சோதனை பண்ணிட்டே தானே இருந்தா. சத்துரை பார்த்து நீங்க சொல்லணும், நீ தோற்கடிக்கப்பட்டவன். நான் யாரு? எல்லாவற்றையும் மேற்கொள்ள பிறந்தவன். எங்க அப்பா யாரு? என்னை படைத்தவர் யாருப்பா? என்னை ரட்சித்தவர் யாரு? நீ சிங்கம் போல நீ அடை போடி தெரிஞ்சுட்டே இருக்கலாம், சான்ஸே நீ என் கிட்டே வர முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. டு கன்வின்ஸ்
the devil is a problem. இது சாத்தான நம்ப வைக்கிறதா நீங்க பிரச்சனையா இருக்குது. பிரியப்படுத்திடலாம், ஆனா நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, ஆராதனை வேலையில் நீங்க கைகளை உயர்த்தி அவர் ஆராதிக்கும் பொழுது அவனுக்கு நல்லா தெரியும் இவனுடைய இருதயமோ விலகி இருக்கிறது. இங்க மட்டும் அப்பா பார்த்தா ஐ லவ் யூன்றான். அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, வாரந்தோறும் அனாதியா இருந்திருப்பான். யாரப்பா ஏமாத்துற? அவன் பார்த்து சொன்னானே, போலி, நீ சைனா பீஸ், நீ ஒரிஜினலே கிடையாது, நீ டூப்ளிகேட்டு. ஃபர்ஸ்ட் அவனை நம்ப வைக்க முடியுமா நம்மளால? ஃபர்ஸ்ட் ட்ரை டு கன்வின்ஸ் த டெவில், நாட் ஜீசஸ். ஜீசஸ் நோஸ் ஆல் அபவுட் யூ. இயேசுக்கு உங்களை குறித்து எல்லாமே தெரியும். அதனால தான் வேண்டுதல் பண்றாரு. கீழே வந்து விழுந்துட்டீங்கன்னா, காலில் விழுந்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்டீங்கன்னா மன்னிக்க வல்லவரா இருக்கிறா. ஆனா சத்துருவோ சிங்கம் போல சுத்தி 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 வருவான். அல்லேலூயா. வேடிக்கையா இருக்கும் நம்முடைய வாழ்க்கைலாம் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியுமா, ஏன்னா அவனுடைய அரசாங்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். வாரத்தில் 6 நாள் அவனுடைய ராஜ்யத்தில் தானே இருக்கிறோம். 6 நாள் அவனுடைய பிரசனத்தில் தானே இருக்கிறோம். இணைப்பு இல்லையே, வேத வாசிப்பு இல்லையே, ஜெபம் இல்லையே. ப்ளீஸ் கன்வின்ஸ் த டெவில். எஸ், அல்லேலூயா. அவனை பார்த்து சொல்லணும், நான் ஆண்டவரை விட மாட்டேன், சபையை விட மாட்டேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தோடு அவரை தேடுவேன். ஏன்னால் அவர் தான் என்னை தேடி வந்தார், அவர் தான் என்னை வாழ வைத்து இருக்கிறார். நீ அல்ல. நசக்கணும், அங்க அவனுக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கணும். அவனை வாழ வச்சிடாதீங்க. 6 நாள் வாழ வச்சுட்டு இங்க வந்து அவனை இங்க சக்தி வைக்கணும். எப்படிங்க போவான்? 6 நாள் நல்ல சாப்பாடு கொடுத்து வளர்த்து வச்சுட்டீங்க, 7ஆம் தேதி வந்து உனக்கு சாப்பாடு தர மாட்டேன், நீ செத்துடணும், எப்படி சாவான்? நீ வா ராஜா, 11 மணிக்கு மேலே உனக்கு வச்சுக்கிறேன், அவன் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பிகேன் வாசல் இல்லையே. ஏன்னா பாதி பேரோட லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், டீ, காஃபி, யோ டேட்டிங் ஃபுல்லாக அவரோட தானே. அப்பா இல்லையாப்பாங்க, உனக்காக வேண்டுதல் செய்கிறா. என்ன பதில் சொல்ல போற அங்க போய் நிற்கும் போது? 2வது, கன்வின்ஸ் யுவர் எனிமீஸ். உங்களுடைய சத்துருக்களை முதலாவது நம்ப வைங்க. எஸ், என் தேவன் என்ன கைவிடல, ஆச்சரியமான ஒளிகளை கொண்டு வந்திருக்கிறாரு, என்னை தலையை நிமித்தி வச்சிருக்கிறாரு, என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்திருக்கிறாரு, அவர் என்ன மறக்கல. திடீர்னு வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல வரணும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. சேலஞ்ச் பண்ணணும். 2026 ஆண்டு முடியும் பொழுது நீ வேணா பாரு, என் வாழ்க்கையில ஜீவ விருட்சம் போல என் வாழ்க்கை வரும். கன்வின்ஸ் யுவர் எனிமீஸ். ப்ளீஸ் ஸ்டாப் கன்வின்சிங் ஜீசஸ். இயேசுவை வந்து எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க? அவருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. கன்வின்ஸ் த சேட்டன். கன்வின்ஸ் யுவர் சத்ரு. உங்களுடைய எதிரியான பிசாசை என்றைக்கு நீங்க இவன் வாழ்க்கை இப்படி தாண்டா, இவன் மாறிட்டான்டா, இவன் தேறிட்டான், இயேசுவை விடுற மாதிரி இல்ல, அவன் விட்டு ஓடிடுவான், அந்த அளவுக்கு நீங்க அவனை கன்வின்ஸ் பண்ணணும். எஸ், 5-10 வருஷம் கழிச்சு உன்னுடைய சத்துருக்கள் உங்களை பார்க்கும் பொழுது அவங்கள பத்தி சாட்சி சொல்லணும். இவங்க இயேசுவை விட்டு கொடுக்கவே இல்லைப்பா, இவங்க மறுதளிக்கவே இல்லை, காட்டி கொடுக்கவே இல்லை. எத்தனையோ சோதனை வந்துச்சு. ஏன் நீங்க நான் கேட்கிறேன், வட இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பர்சிக்யூஷன். ஏன் அவங்கள உறுதியாக நிற்க முடியுது? இயேசுவை காட்டி கொடுக்க முடியல. They want to prove that my Jesus is alive. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் சத்ருவே, நீ தோற்கடிக்கப்பட்ட. உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை ஜெயிக்க, காலடியில் உன்னை வைக்க, அதுக்காக தான் நான் பிரயாசப்படுறேன். என் இயேசு எனக்காக வேண்டுதலை பண்ணா. பாவத்தில் அடிபந்தர இச்சையில் இருக்கும்போது என்னை தேடி வந்தாருப்பா. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீ குணமடைந்த பிறகோ உன்னுடைய சகோதரனை சிறப்படுத்திக்கொள், அதுதான் நற்செய்தி. அதுக்காக வட இந்தியாவில் இத்தனை மிஷனரிமார்கள் நஷ்டமும் குப்பையும் என்று மரணம் ஜீவனம் பாராமல் வெயில் எல்லாம் பார்க்காம எதுக்குங்க போராடி கொண்டிருக்கிறாங்க? இதற்காக தான். அல்லேலூயா. 3வது, யார் தெரியுமா நீங்க கன்வின்ஸ் பண்ணணும்? இதுதான் ரொம்ப கஷ்டம். உங்களையே நீங்க கன்வின்ஸ் பண்ணிக்கணும்.
எத்தனை பேருக்கு புரியுது? You have to first convince yourself. உங்களே நீங்க என்ன பண்ணணும்? நான் இப்படிதான் அப்படின்னு நீங்க உங்களை முதலாவது நம்பணும். நான் அல்லேலூயா வரலையே. அவர் என்னுடைய கேடகம், என் மறைவிடம். ஆபத்து காலத்தில் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். வார்த்தை வரலையே. அவர் என்னை கைவிடல, அவர் என்னோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் எனக்கு சகாயர். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? அவர் என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய வெளிச்சம். போய் சொல்லிட்டே போலாம். அப்படிதாங்க உங்களை தட்டி எழுப்ப முடியும். ஆறுதலா யாராவது சொன்னா கொஞ்ச நேரம், இன்னொருத்தவங்க சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம். ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒளிந்து போவாது. He alone, அவர் மாத்திரமே உங்களை தட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. So first convince yourself. உங்களை குறித்து உங்க மனசாட்சி சாட்சி சொல்லணும். நீ மாறிட்ட, கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துட்ட, யார் வந்தாலும் உன்னை தடை செய்ய முடியாது. அதை பார்த்து சாத்தான் ஓடிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், நான் படிக்க விரும்புகிறேன். பேதுருவே ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னார். உனக்கு பின்னாடி உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுப்பா, பிஹைண்ட் யுவர் பேக். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? பின்னாடி இவன் குத்துறான், அவன் பேசுறான், எங்க பாஸ் சரியில்லை, உபத்திரம் இருக்குது, கஷ்டம் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் in your spiritual realm someone is waiting for you. யாரோ ஒருவன் உனக்காக காத்திருக்கிறான். உன்னுடைய உயிரை எடுக்க, உன்னுடைய ஜீவனை எடுக்க, நீ ஒன்றுமே இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக வகை தேடி சுற்றி திரிந்திருக்கிறான். இந்த அனுபவத்தை கடந்து வந்தவர், தவறினவர். நிறைய நேரத்தில் சில காரியங்களை வாழ்க்கையில் சக்சஸாக இருக்கிறவங்க, ஜெயித்தவங்க, அவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தோத்தவன், மறுதளித்தவன், அவருடைய வாழ்க்கையில் இங்கே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா we all have sinned. எல்லாருமே பாவம் செய்து இருக்கிறோம், அவரோட மகிமையை இழந்து இருக்கிறோம். டுடே லேர்ன் ஃப்ரம் பீட்டர். பேதுருவோட வாழ்க்கையில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும். எப்பவுமே ஜெயித்தவங்க, சக்சஸாக இருக்கவங்க ஆண்டவர் காட்டுவார். சில நேரத்தில் இப்பேற்பட்ட மனிதர்களையும் நம்மளுக்கு காட்டுவார். தோற்கடிக்கப்பட்டவன், தோல்வி அடைஞ்சிட்டான், மறுதளிச்சிட்டான், அவனை சொல்றார், இப்போ உங்களுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாமே அவர் மீது வையுங்கள். கேஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி ஆங்கில கேஸ்ட், தமிழ் இல்லைன்னா ஜஸ்ட் வையுங்கள். ஜஸ்ட் கீப். வைக்கிறதுக்கும் கீப்புக்கும் கேஸ்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கேஸ்ட் என்ன அர்த்தம்? ஒரு கையால் வைக்க முடியாது, ரெண்டு கரங்களும் இணைந்து தான் கொண்டு போய் வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், கஷ்டங்கள் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு போன முடிஞ்சா என்ன பண்ணுவீங்க? இப்போ வீட்டுக்கு போனோடனே உங்களுடைய ட்ரெஸ்ஸை மாற்றுவீங்க இல்லையா? எப்படி மாற்றுவீங்க? போடும் போது வேணா ஸ்லோவாக போடுவோம், அவுக்கும் போது எப்படி வைப்போம்? சொல்லுங்களேன், சொல்லுங்க, ஃபாஸ்டா அப்படியே விசில் அடிப்போம். அந்த மாதிரி நம்முடைய கவலைகள், பாரங்களை இயேசுவின் ரத்தம் செய்யும். இதுக்கு மேலே எப்படி புரிய வைக்கிறது? நான் சொன்னேன், வீட்டுக்கு போயிட்டு உங்க ஷர்ட் எல்லாம் வைப்பீங்க இல்லையா? டிஷர்ட் எப்படி முடிஞ்சு போச்சு, போயிடும், தூக்கி போட்டுருங்க, பாரம் கவலை நீங்கிடும். ஆனா எங்க தூக்கி போடணும்? அவர் சமூகத்தில், அவர் மேல. ரெண்டு கரங்கள், ஒரு கரம் ஜெபம். அதுதான் உங்களுக்கு காட்டணும் எங்க இருந்து உதவி வருது, யார் உங்களுக்கு விசாரிக்கிறா. அது ஒரு கரம். ரெண்டாவது கரம் விசுவாசம் என்கிற ஒரு கரம். ஏன்னா இன்னைக்கு ஜெபத்தில் விசுவாசம் இல்லை. இப்போ ஒரு கரம் தவறுனா கூட இன்னொரு கரம் இணைத்து வைக்கும். விசுவாசம் மேல வந்து விழும்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு விசுவாசம். இனி நிறைய பேர் எல்லா பாரங்கள் கவலைகள் இருக்குதோ இல்லையோ தூக்கி தூக்கி தள்ளி வச்சுக்கிறேன். ஏன் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். இப்போ வீடு காலி பண்றீங்க, வீடு காலி பண்ணும்போது சில பேர் வந்து உதவி செய்வாங்க இல்லையா? 3-4 அண்ணன் வருவாங்க, நீங்களாம் கட்டின்னு தள்ள துண்டெல்லாம் போட்டுன்னு. இப்போ அவர் தோளில் தலையில் ஏற்கனவே ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை வச்சுட்டே வந்து உங்களுக்கு உதவி பண்ண எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்பா முதலாவது அதை இறக்கி வைப்பா, அப்புறமா நீங்கள் உதவி செய்யலாம். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கவலைகள் உன்னுடைய பாரங்கள் இதெல்லாம் முதலாவது நீ இறக்கி வை, அதுக்கப்புறமா நீ என் வேலையை பார்க்கலாம். உன் டப்பாவே டான்ஸ் ஆடின்னு இருக்குது, உனக்காகவே சத்ரு உன்னை தேடின்னு இருக்கிறான், உனக்கு அது தெரியல, நீ சுத்தின்னு இருக்கிற. நீ எப்போ உன்னை முடிக்கலாம்? when I can devour him. உன் கதை அப்படி இருக்குதுப்பா, உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஆனால் நீயோ குணமடைந்த பிறகு, அது ரொம்ப முக்கியம். இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் அது பொருந்தும். நீங்களும் நானும் மனம் திரும்பின பிறகு, குணமடைந்த பிறகு ஸ்திரப்படுத்தணும். யார? மற்றவர்களை போய் ஸ்திரப்படுத்தணும். பேதுரு அதை செஞ்சான். அதனால தான் அவன் பேர் என்ன அர்த்தம்? பேதுரு என்ன அர்த்தம்? அவன் மேல என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாது. மேற்கொள்ள பார்த்தான் சாத்தான், ஆனால் ஆண்டவரோ மேற்கொள்ள விடல. எஸ், தேங்க் யூ ஜீசஸ், அல்லேலூயா. அதனால இன்றைக்கு உங்களுக்கு பின், எனக்கு பின், தட் இஸ் பிஹைண்ட் மீ, கூட மறைவுக்கு பின் இல்லை, இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஐயோ இதெல்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்பெல்லாம் நல்லா நல்லா கேட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு பின், பிஹைண்ட் யுவர் பேக், உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி, உங்களுடைய அறியாமையில ஆவிக்குரிய ரீதியில ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. தகப்பன் அதை அறிந்து இருக்கிறார். நீங்க அறிந்து கொள்ளணும்னா அவரோடு ஜெபத்தில் இணையணும், அவரோடு உறவுல ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனால் அவர் மாத்திரம் ஜெபித்தால் போதாது, நீங்களும் ஜெபிக்கணும். நான் சொல்லல, பேதுரு சொல்லியிருக்கிறார். அந்த அனுபவத்தை நான் தாண்டி வந்துட்டேன்பா. ஆங்ஸைட்டி, கவலை, டிஸ்ட்ராக்ஷன், முடியலை, வச்சிருக்க அவர் மேல எதுக்கு தூக்கிட்டு இருக்கிற? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன். எப்ப சொன்னாரு? உங்களை ரட்சிக்கும் போது சொன்னார். எப்பயோ இளைப்பாறுதல் கொடுத்துட்டார். வைக்க வேண்டியது நம்ம வேலை, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. எஸ். இன்னைக்கு போய் என்ன பண்ண போறீங்க? 3 பேரை கன்வின்ஸ் பண்ண போறீங்க. யாரு? முதலாவது உங்களுடைய, யார முதலாவது சொல்லுங்க. யார் உங்களை வகை தேடி சுத்தி இருக்கிறானோ அவனை முதல் போய் கன்வின்ஸ் பண்ணு. என் வாழ்க்கை அப்படி இல்லப்பா ராஜா, நீ இப்போ கூட உத்தரவு வேணா. நம்ம என்ன சொல்லணும்? நீ இப்போ உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ அவர்கிட்ட உத்தரவு கேளு, நான் பார்க்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் மட்டும் வேண்டுதல் பண்ணலப்பா, நானும் அவரை வேண்டுதல் பண்ணி இருக்கிறோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல என் வாழ்க்கை ஓடி இருக்குது அவரோட. ரெண்டாவது நான் சொன்னேன், சத்துருக்களோடு கன்வின்ஸ் பண்ண. அல்லேலூயா. என்ன பிரதர் 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, இயேசுன்னு போனீங்க, ஒன்றும் இல்லை. பரவாயில்லப்பா, விழித்து இருக்கிறேன், விழித்து இருக்கிறேன். என்னை யாரும் வந்து செய்ய முடியாது, என் வாழ்க்கை மாறி இருக்குது. மூன்றாவது நான் சொன்னேன், தயவு கூர்ந்து உங்களை முதலாவது நம்ப வைங்க, விசுவாச வார்த்தைகள் மூலம். இதெல்லாம் பிராக்டிக்கலாக அது 3 நீங்கள் பண்ணுங்க, நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. தலையில தாழ்த்துங்க, ஜெபிக்க போகிறோம். காணிக்கிறதுக்கு முன்பாக நான் சொன்னது போல ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அதை நிர்மூலமாக்க விரும்புகிறார். Jesus, thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. நன்றி அப்பா. வாலிப பிள்ளைங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் +2 முடிச்சுட்டு நான் என்ன குரூப் எடுக்கணும், நான் என்ன செய்யணும், ஒருவேளை நான் டிகிரி முடிச்சுட்டேன், நான் எங்கே வேலைக்கு போகணும், எனக்கு யார் வேலை கொடுப்பா,
பெரியவங்க நீங்க இருப்பீங்கனால் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல பாஸ்டர், இந்த காரியத்தை எப்படி நான் செய்து முடிக்க போறேன்னு தெரியல, நிறைய பிரயாசப்படுறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுற்றி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, விழிப்பாயிரு, கவனமாயிரு. நான் உனக்காக இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உனக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ ஜெபிக்க வேண்டியவனாகிய நீ, விழித்திருக்கிறவன் நீ, நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். விழித்திரு, விழித்திரு. Thank you Jesus, thank you Father, thank you Father, thank you Jesus, thank you Jesus, thank you Father. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. Yes Father, thank you Jesus. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. எபினேசர், எபினேசர். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றார், இந்த நாள் பரியந்தம் உனக்கு நான் உதவி செய்து இருக்கிறேன், உனக்கு வேண்டுதல் பண்ணி இருக்கிறேன். உன் வாழ்க்கையில சத்துரு என்றைக்கும் உன் வாழ்க்கையை எடுக்கலன்னு பார்த்தேன். ஆனால் எல்ரோயை போல உன்னுடைய வாழ்க்கையை, உன் குடும்பத்தை நான் காண்கிற தேவனாய் இருந்தேன். எஸ் எல்ரோயி, எல்ரோயி, எல்ரோயி. என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். ஷதரா பாபா பாபா. எஸ் எஸ் Father, thank you Jesus. உடைய பிரசன்னம், உடைய பிரசன்னம். எஸ் Father, எஸ் Father. நன்றி அப்பா, நன்றி நன்றி. எல்லா குழப்பத்தின் ஆவிகள், எல்லா குழப்பத்தின் ஆவிகள், எஸ் சிந்தையை திசை திருப்புற ஆவிகள், all spirit of distraction, yes yes. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே. சத்துரு எனக்கு எழும்பினாலும் பரவாயில்லை, அவன் என்னை தேடி வந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்ளுகிறேன். எஸ் நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, ஆமாண்டவரே. என்றைக்கோ என்றைக்கோ. எஸ் ஃபாதர், எஸ். எனக்கு தெரியல, என் கண்களுக்கு தெரியல, எனக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் நடந்தது. ஆனால் நீரோ எனக்காக திறப்பின் வாசல்ல நின்று எனக்காக நீங்க வேண்டுதல் சொன்னீங்கப்பா. சத்துரு என்னை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவு கேட்கும் பொழுது எனக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தீங்க. நான் நன்றி சொல்றேன். நன்றி வாலிப பிள்ளையே, வாலிப மகனே. எஸ் ஆண்டவர் உங்களோட பேசுற. எல்லா குழப்பத்தினால் எஸ் என்னால முடிவு எடுக்க முடியல, ஆண்டவர் கிருபை செய்யும். எஸ் இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். எஸ் அவர் தூங்கல, உறங்கல, 24 மணி நேரமும் உன்னையே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். எஸ் ஒரு 5 நிமிஷம் நான் எடுக்க விரும்புகிறேன். அதுக்கு பிற்பாடு நம்ம காணிக்கை செலுத்த போகிறோம். நீங்களும் உட்காருங்கம்மா, நல்ல கவனிங்க. Thank you Jesus.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் 90% நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறான். செகண்ட் சான்சஸ். என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்னோட மகன் ஊட்டியில் படிக்கிறான். இந்த வாரத்தில் ஒரு இரவு என்னை தொடர்பு கொண்டு அவன் பேசும்பொழுது அவனுடைய குரலில் ஒரு கலக்கம் இருந்தது. ஒரு காரியத்தை கூட நான் பகிர்ந்து கொள்ளணும், இது எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல டாடா அப்படின்னு. அவனோடு படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவன், தென் கொரியாவை சேர்ந்தவன், தகப்பனும் தாயும் அந்த தேசத்தில் ஒரு மிஷனரிமாரா இருக்கிறான். 1 மாத காலமாக அவனுக்குள்ள ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம். ஒரு நாள் ஒரு பிளேடு எடுத்து தன்னோட சரீரத்தில் 20-30 இடத்துல கீறி கொண்டான். பள்ளியில் தகவல் தெரிஞ்சது, அவனை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் மாலை நேரத்தில் தன்னுடைய அறையை சாத்தி கொண்டு யாருமே இல்லாத சமயத்தில் தன்னுடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துட்டான். கயிறை போட்டுட்டான், கட்டில் மேலே ஏறினான். இது வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பலத்த சத்தம் அவனுடைய காதுகளில். கண்ணை திறந்து பார்க்கறான், கீழே இருக்கிறான். அந்த அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது. கதவை திறந்து ஓடி வந்து என் மகனை அணைத்து 1/2 மணி நேரம் அழுதான். இதை எப்படி என்னால் இங்கிலீஷில் என்னால் சொல்ல முடியல, என்னோட தாய்மொழியில் என்னால் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், இயேசுவானவர் எனக்கு 2வது வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். என் மகன் திகைத்து போனான். ஏன்னா சின்ன பிள்ளை, தற்கொலை, மர்டர் இதெல்லாம் வெளியே தான் கேட்டிருப்போம். நான் கூட அந்த அனுபவத்தில் கடந்து போனது இல்லையே, நீங்க கூட போயிருக்க மாட்டீங்க. ஒருத்தர் தற்கொலையை தன்னுடைய ஜீவன் போயிருக்கும். வெளியே மகனை கட்டி அடைத்து 1/2 மணி நேரம் அவனால பேச முடியலங்க. எனக்கு உடனே ஃபோன் பண்ணான், டாடா நான் என்ன பண்ணணும்? I said first pray for him. 2வது ஸ்கூலுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ண. இல்லை டாடா அவன் சொல்றான், காலில் விழுந்து கெஞ்சி கேட்கறான், தயவு செய்து யாருக்குமே நீ சொல்லிடாத, இதை நான் மறைக்க விரும்புகிறேன், எங்கள் அம்மா அப்பா தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க, ஸ்கூலில் இனிமேல் நான் படிக்க முடியாது, என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ப்ளீஸ். I said no. அவனுக்கு உதவி தேவை, அவனுக்கு ஜெபம் தேவை, அவனுக்கு ஆலோசனை தேவை. நீ அவனுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும்னு நினைச்சினா அவனுக்கு உதவி இப்போ தேவை. நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய். இன்னொரு பாஸ்டரோட மகன் இன்னொருத்தன் அவன் கேள்விப்பட்டான். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவரும் அதுதான் சொன்னார், நான் ஸ்கூலில் சொல்ல சொல்லியிருக்கிறேன். 2வது சான்ஸ், 2வது வாய்ப்பு நிறைய முறை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு அவனுடைய ஜீவன் போயிருக்குமானால் அவனோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? தாயும் தகப்பனும் கிறிஸ்துவுக்காக மிஷனரிமாராய் பணி செய்து கொண்டிருக்கிறான். அதான் நான் சொன்னேன், தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது என்று அவங்க அறியாம இருக்கிறாங்க. பிகாஸ் they don't know it's happening at their back. அவங்களுக்கு பின்னாய் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எனக்கு ஒரு தயக்கம் வந்துச்சு. அப்போ அதே மாதிரி தான் நானும், என் பிள்ளை நல்லா இருக்கிறான், நல்ல ஸ்கூலில் படிக்கிறான், ஆனால் அவன் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் ஒரு உறவு ஐக்கியம் இருக்குதா? மிஷனரிமாரோட பிள்ளைங்க ஒரே செகண்ட் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். தோற்கடிக்கப்பட்டவன். ஒரு செகண்ட் தான் அந்த பிள்ளையோட வாழ்க்கை போயிருக்கோம். இன்னைக்கு என்ன இருக்கும்? இயேசுவின் நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கோம் கிறிஸ்தவ பள்ளியில. அப்பா யாரு? ஒரு செகண்ட் தான். அதான் தயவுக்கு நான் சொல்றேன், ப்ளீஸ் செக் யுவர் பவுண்டரிஸ். உங்களுடைய எல்லைகளை கண்காணித்துக் கொள்ளுங்க. ஏனால் மனிதன் என்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லையை தாண்டி மீறி பாவம் செய்து தவறினானோ, when he fell, அன்னைக்குதான் அவனுக்கு கிருபை தேவைப்பட்டது, அன்னைக்குதான் இரக்கம் தேவைப்பட்டது, அன்னைக்குதான் தேவம் தேவைப்பட்டது, அன்றைக்குதான் அவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம், நீங்கள் நானும் அப்படியே ஏதோ வந்துட்டோங்க, ஆனால் காலம் செல்லாது. பயங்கரமான மோசமான நிலைமையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம்.
அன்சர்டனிட்டி, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எங்கேயுமே ஒரு தெளிவு இல்லை. நம்ம தேசம் எப்படி போயிட்டு இருக்குது, நம்முடைய மாநிலம் எப்படி போயிட்டு இருக்குது, அடுத்த மாசம் தேர்தல், குழப்பம். கிளாரிட்டி இருக்குதா? இதெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. Nobody wants to do justice. மக்களுக்கு நல்லது செய்யணும், நீதி செய்யணும் இல்ல, தன்னுடைய நாட்காலியை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சுயம் 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 எத்தனை நாளைக்கு இல்லையேப்பா. சபையானது தூங்கிக் கொண்டிருந்தா, ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி நிறைய நடந்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய ரீதியில, நீங்களால புரிந்து கொள்ள முடியாது, என்னாலையும் புரிந்து கொள்ள முடியல. ஆனா ஒன்று மாத்திரம் தெரியும், அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு கிறிஸ்து வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார். அந்த பிள்ளையோட தாய் தகப்பன் ஒருவேளை ப்ரே பண்ணி கொண்டிருக்கலாம், இல்ல யாரோ அந்த பிள்ளைக்கு அப்புறம் வெளிச்சம், இயேசுவானவர் எனக்கு 2வது முறை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. அடுத்த நாளே அவனை ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஆலோசனை தேவை, அவனுக்கு உதவி தேவை. நம்ம பிள்ளைங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க. என் பிள்ளை பாஸ்டர் பிள்ளை தான், ஆலோசனை சொல்ல முடிஞ்சுச்சா? திகைத்து போயின்னு இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பலசாலியா இருக்கிற வேண்டிய நம்ம பிள்ளைங்க, வாலிப பாங்கனே சாக்கிரதையார், தவறான உறவுக்காக, ஒரு 5 நிமிஷம் இன்பத்திற்காக உன்னோட உயிரை ஜீவனை கொடுத்துறாத. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். He is at your door. உன்னோட வாசல் படி நின்றுட்டு இருக்கான். காலையில் எழும்பும் போது ஆங்ஸைட்டி, தேக்கம், வருத்தம், இதான் பண்ண போறாங்க. He is at your door. எங்க போனாலும் பின்னாடி தான் பாருப்பான். ஆனால் உங்களுக்குள்ளே என்னுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவன் வெளியில தான் பண்ண முடியும். He can only force you externally. அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ பாடணும் இல்லையா, இரவும் பகலும் என்னை நினைத்து நினைத்து. எபினேசர் இந்த நாளுக்கு உதவி செய்திருக்கிறார். எல்ரோயி, உங்க பிள்ளையை நீங்க பார்க்க முடியாது, 24 மணி நேரம் நீங்க கண்காணிக்க முடியாது. உங்க ஹஸ்பண்டை நீங்க 24 மணி நேரம் பார்க்க முடியாது. உங்க வைஃபை 24 hours பார்க்க முடியாது. கண்காணிக்க முடியுமா? நெவர். ஆனால் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். தேங்க் யூ ஜீசஸ். அதெல்லாம் பெற்றோருக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்றேன், தயவு கூர்ந்து ப்ளீஸ், இது ஹம்பிள் ரிக்வெஸ்ட், உங்க வீட்டில் ஒரு மறைவிடத்தை ஏற்படுத்து. அந்த இடத்தை பார்க்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும்னு தோணுங்க. ப்ளீஸ் ஒரு நேரத்தை வைங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்பா அம்மா பண்றாங்க, பிள்ளை பண்ண ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். ஆவியானவர் சில நேரத்தில் எப்படி இடைப்படுவார், என்ன பேசுவார்னே தெரியாது. அதெல்லாம் நான் பேசணும், நான் வரவே இல்லை. ஆனால் கடைசி காலம், கடைசி காலம், எக்கால சத்தம் ஊத போகிறது, கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. எஸ், அவர் வர போகிறார். பாடலை பாடுவோம். காணிக்கை கையில் எடுத்துக்குங்க, காணிக்கை கையில் எடுக்குங்க. ஜெபித்து, ஆண்டவரே நீர் கொடுத்து இருக்கிறீங்க, இந்த நாளில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஈவன் when you offer, மறுபடியும் சொல்றேன், நீங்க காணிக்கை செலுத்தும் போது கூட அதுல ஒரு அர்ப்பணம் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு பரிசுத்தம் இருக்கணும். எது செய்தாலும் அவருக்கு பிரியமா செய்யுங்க. நீ நினைக்கிறீங்க கொடுத்துட்டேன், அவரு நோ, உள்ள பார்க்கிறார். He sees your heart. ஹல்லேலூயா. அதுதான் உகந்த காணிக்கை. என் பிள்ளை எனக்கு கொடுக்கும்போது பிரியமா கொடுக்குறானோ, உற்சாகமா கொடுங்க. ஏன் வேதம் சொல்லுது, God loves a cheerful giver, not a sorrowful giver. துக்கத்தோடு வேதனையோடு ஏதோ கொடுத்துட்டார் கொடுக்குற இல்லை, உற்சாகமா கொடுக்கும்.
அது உற்சாகமாக கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்க சொல்லலை. எது உங்கள் கரத்தில் இருக்கிறதோ, எதை கொடுக்குறோன்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்களோ அதை நீங்கள் உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நான் காணிக்கையாக படைக்கிறேன். அல்லேலூயா.